அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு சுவையிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். மனிதனாக பிறந்துவிட்டால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசைகள் என்பதும் கனவுகள் என்பதும் லட்சியம் என்பதும் இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த கனவுகள், லட்சியங்கள், நாம் நினைக்கும் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறுமா என்று பார்ப்பதற்கு சோழத்தில் பல அமைப்புகள் உள்ளது. அந்த பல அமைப்புகளிலே ஒரு அமைப்பை உங்களிடத்தில் நான் சொல்கிறேன். உங்கள் லக்னம் எந்த லக்னமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், 12 லக்னங்கள் எந்த லக்னமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். உங்கள் லக்னத்திற்கு 7ஆம் வீடான கலஸ்திரஸ்தானத்தில், கலஸ்திரஸ்தானம் 7வது வீடு, அந்த கலஸ்திரஸ்தானம் கூட்டாளிகளை குறிக்கக்கூடியது, கணவனை குறிக்கக்கூடியது, மனைவியை குறிக்கக்கூடியது, நண்பர்களை குறிக்கக்கூடியது, பொது சேவை செய்யக்கூடிய தன்மையை குறிக்கக்கூடியது. அந்த இடத்தில் சூரிய பகவான் இருந்தால் அந்த ஜாதகனுடைய கனவு ஒரு நாள் இல்லாட்டால் ஒரு நாள் நிறைவாகிவிடும். அவர் நினைத்ததை கண்டிப்பாக முடித்து விடுவார். அவர் சாதிக்க நினைத்ததை சாதித்து விடுவார். அந்த அமைப்பை சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறாரா என்று பாருங்கள். அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்கள் கனவுகள், உங்கள் எண்ணங்கள் ஈடேறி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கண்டுள்ளது என்பதை கூறி மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.